வணக்கம் அன்பு பக்தர்களே. இன்று பழனி மலையில் கிரிவலம். இந்த கிரிவலம் பிரம்ம நேரத்தில் ஓங்கார வடிவத்தில் பழனி கிரிவலம் வருவது மிகவும் நன்மை அளிக்கக்கூடியதாக இருந்தது. சித்தர்கள் மகான்கள் திருவண்ணாமலை அடுத்து ஞான உபதேசம் வேண்டும் என்றால் பழனி மலையில்தான் போகர் சித்தர்லேருந்து புலிப்பாணி வரையாலும் அந்த பிரம்மசித்தி ஓங்கார ஞானத்தை பெற்ற இடமாக இந்த பழனி மலை இருக்கும். நவபாசானம் அளிக்கக்கூடிய பழனி தண்டாயுதபாணியுடைய அருள் சீதோஷ நிலையில் வீசிக்கொண்டிருப்பதால் போகர் என்ற மகா பெரிய சித்தர் முனி இந்த மலையில் நவபாசனத்தில் கூடிய நவபாசனம் முருகனுக்காக செய்யப்பட்ட இடம்தான் இந்த பழனி மலை. இந்த அடிவாரத்தில் இரவு நேரத்தில் இருளில் அந்த பிரபஞ்ச எண்ணக்கூடிய ஓங்கார சக்திகள் கிரகிக்கூடிய இடமாக சீதோஷ நிலையில் அபரிதமான ஒரு சக்தி இங்கே எந்த நேரமும் வீசிக்கொண்டே இருக்கிறது. பழனிமலை அடிவாரம் மட்டுமில்லை, அந்த மலை நினைத்தாலே நம்மளுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை நமக்கு சேர்ந்துவிடும். அப்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த தெய்வீக ஆற்றல் ஓங்கார வடிவமான ஓங்கார நாதம், ஓங்கார சக்தி, அதாவது விஞ்ஞானத்தில் சொன்னோம்னா ஆராசக்தின்னு சொல்லுவாங்க. அந்த ஆராசக்தியை நம்ம பஞ்சபூத உடம்புகளுக்கு எப்படி ஊடுருவுது அப்படின்னா, இந்த மாதிரி சித்தர்கள் மகான்கள் இந்த பூமியில் தோன்றி நமக்கான அத்தனை நவபாசனங்களை கண்டுபிடித்து அதை முறையாக சேகரித்து பத்தியங்களுடனும் தவ வலிமையாலும் அருள் பாலித்து பூர்ண ரூபத்தில் வைத்திருக்கக்கூடிய இடம்தான் இந்த பழனி மலை ஞான தண்டாயுதபாணி. முருகனுடைய உத்தரவின் பேரில்தான் இது எல்லாம் நமக்கும் வரும் சந்ததியினருக்கும் கொடுத்து சென்றார்கள். ஏதோ கோயிலுக்கு போனோம், சாமி கும்பிட்டோம், முருகரை பார்த்தோன்னு இல்லாமல் இரவு தங்கிறது எவ்வளோ பெரிய ஒவ்வொரு ஸ்தலங்களிலும் அங்கே இருக்கக்கூடிய தெய்வீக சக்தி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கணும் அப்படின்னா ஒரு 24 hours அங்கே இருக்கணும். ஒரு பகல் ஒரு இரவு தங்கி தெய்வ வழிபாடு செஞ்சு அப்புறம் அங்கே இருக்க வேண்டிய கோயில்களை வலம் வருதல், மூர்த்திகளை வணங்குதல், வழிபாடு செய்தல், இப்படிப்பட்ட இருக்கக்கூடிய இடம்தான். அதிகபட்சம் திருவண்ணாமலையில் அவ்வளோ சித்தர்கள் மகான்கள் இப்பவும் இருக்கிறாங்க. அந்த மாதிரி தான் பழனிக்குன்னு ஒரு தனிப்பட்ட பிரசித்தம் பெற்ற இந்த இடம் கிரிவலம். அந்த கிரிவலம் வர்றதால நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்றது நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. இது சூட்ச்ம ரகசியங்கள், சூக்கும பிரபஞ்ச ரகசியங்கள் நம்மளுக்கு சித்தர்கள் வடிவில் நம்மளுக்கு உணர்த்துவாங்க. நீங்கள் எதையும் எதிர்பார்க்காம பழனிக்கு சென்று பால தண்டாயுதபாணியை வணங்கிவிட்டு இரவு அங்கேயே தங்கி பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து இந்த மாதிரி ஒரு வளம் வருஷத்துக்கு நம்மளுக்கு 2 முறை போக முடியுமா, 3 முறை போக முடியுமாலாம் கணக்கு இல்லை. நீங்கள் எப்போ போகிறீங்களோ இது மாதிரி போயிட்டு
இந்த மாதிரி கிரிவலம் வர்றதால எவ்வளோ பெரிய சிறப்புன்றது ஒவ்வொருத்தரும் செஞ்சு பார்த்துட்டு சொன்னீங்கன்னா தான் இருக்கும். நாங்கள் இந்த அனுபவத்தை எனக்கு கிடைச்சிது, அதனால் உங்களுக்கு பதிவிடுறேன். கிரிவலம் வரும்போது வலம் வருதல் என்பது முக்கியமான ஒரு உடலுக்கும் சரி மனதிற்கும் சரி தூய்மையான ஒளிக்காற்றும் பிரபஞ்ச காற்றும் காற்று வடிவில் வரக்கூடிய சித்தர்களும் ஞானிகளும் நம்மளுக்கு அந்த தவ வலிமையும் நம்மளுக்கு கொடுத்து தரிசனம் மூலம் கொடுப்பார்கள். அதனால தான் காலையில் நம்ம பிரம்ம முகூர்த்தம்னு ஒன்று இருக்குது. அது எப்போன்னா விடியற்காலை 4:30 to 6 மணிக்கு. அப்போ தான் இந்த பூமிக்கு தேவதைகள் ரூபத்தில் நல்ல சக்தியெலாம் வரும். அப்போது இந்த மாதிரி கிரிவலம் வந்தோம் அப்படின்னாக்கா, ஏன் இங்கே வந்து கிரிவலம் வரணும், நம்ம ஏரியாவிலே இங்கேயே வந்து அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி மேலே வந்து இது இயற்கையாகவே இந்த மலையில் இவ்வளோ அற்புத சக்தி நம்மளுக்கு இருக்குது. இந்த அற்புத சக்தியை எல்லாருக்கும் கிடைக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் மூலயமா தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம், நம்மளுக்கு நல்லது நடக்கணும், அப்புறம் ஏதோ ஒரு பரிகாரத்துக்காக கோயிலுக்கு போகிறோம், அது வேற விட்டுருங்க. ஆனால் நம்ம தன்மையை உணர்ந்து ஒரு கோவிலுக்கு போய் அங்கே இருக்க ஏன் கோயில் வந்து கோபுரம் வச்சு மலையை உச்சியில் வைக்கிறாங்க அப்படின்னா, பிரபஞ்ச வானவியல் தேவர்களும் முனிவர்களும் சித்தர்களும் எப்போவுமே உலாவிட்டு இருப்பாங்க. காகன மார்க்கத்தில் உலாவி கொண்டு தான் இருப்பார்கள். அவங்க வந்து காற்று வடிவில் இந்த இறைவனை வணங்குவார்கள். காற்று வடிவாகவோ ஒளி வடிவாகவோ வந்து வணங்கி செல்லும்போது யாரும் மக்கள் நிறைய இல்லாத டைமில் தான் அவங்க வந்து அந்த ரூபத்தில் வந்து வணங்கிட்டு செல்வாங்க. அப்போ அந்த மாதிரி டைம் எதுன்னு பார்த்தா காலை 4 மணி to 6 மணி, அதுதான் பிரம்ம முகூர்த்தம். எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். இந்த நேரத்தில் நம்மளும் இந்த மாதிரி ஒரு பாடல் பெற்ற தலங்கள், முக்கிய ஞான தலங்களுக்கெல்லாம் செல்லும்போது இந்த மாதிரி ஏதோ கோயிலுக்கு போனோம் சாமி கும்பிட்டோன்னு வராமல் இருந்து அந்த கோயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய நல்ல சக்திகளை நல்ல இதுகளை நம்ம பெற்று வரணும், அங்கேருந்து கிரகிச்சிட்டு வரணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்ல மாற்றங்கள், மனநிலை மாற்றம் நடைபெறும், நம்ம நினச்ச விஷயங்கள் நடக்கும். சில சித்தர்கள் நம்மளுக்கு வந்து தரிசனம் கொடுப்பாங்க. அந்த தரிசனத்தை பார்த்துட்டு நம்ம இந்த கிரிவலாவில் சில விஷயங்கள் நடக்கும், அது நன்மையிலே நடக்கும். அதனால் இந்த கிரிவலம் நாங்களும் அது மாதிரி தான் இந்த கிரிவலம் இது மாதிரி மக்களுக்கு போய் சேரணும் அப்படின்றதுக்கோசம் இந்த வீடியோ பதிவு. பழனி மலைக்கு போனீங்கன்னா திருவண்ணாமலை மாதிரி அங்கே ஒரு கிரிவலம் செய்யுங்க. நீங்களும் முருகப்பெருமானுடைய அருள் பெறுங்க. அதே மாதிரி மனசுக்குள்ளே அரோகரா என்ற நாமத்தை வச்சு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன சேரணும், எந்த டைமில் சேரணும்னு எல்லாம் அந்த முருகப்பெருமானே நம்மளுக்கு செய்வார். இதில் எந்த அளவுக்கும் மாற்றம் இது கிடையாது. அதனால் கிரிவலம் பயபக்தியோடனும் தெய்வ பக்தியோடனும் இங்கே சித்தர்களுடைய அருள் ஒளி எந்த நேரமும் இந்த போக திரு அவர்களாலும் புலிப்பாணி அருளாலும் எண்ணற்ற சித்த கோடி மகான்களும் இந்த மலை சுற்றி ஞானத்தின் வடிவாக வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இடம்தான் இந்த பழனி தண்டாயுதபாணி. இதை முடிச்சுட்டு அப்படியே நம்ம பழனி பேருந்து நிலையம் அருகிலேயே ஒரு குறிப்பிட்ட தொலைவில் சோமகந்தர் அந்த ஸ்தலத்துக்கும் போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதுவும் அம்மையப்பருடன் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய காட்சி ரூபம் இங்கே கிடைக்கும். ஆதிசிவன் பெரிய நாயகி அம்மனுடன் வீற்றிருப்பார். நடுவில் வந்து முருகப்பெருமான் அமர்ந்திருப்பார். இது 6 படையில் முக்கியமான ஸ்தலம்.
பழனி மலை மட்டும் சுற்றிட்டு வராதீங்க. இங்கே தான் வந்து மூலஸ்தானமே இருக்கிறது. இங்கே தான் முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யணும். இந்த இடத்துக்கும் போயிட்டு வாங்க. இது வந்து எங்கே இருக்குதுன்னா நிறைய பேருக்கு தெரியாது. பழனி பேருந்து நிலையத்திலிருந்து வடமேற்கு திசையில் ஒரு 3 கிலோமீட்டருக்கு தொலைவில் தான் இருக்கிறது. பஸ் வசதி உண்டு, ஆட்டோ வசதி உண்டு. இல்லை என்றால் நடந்தே சென்று வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். இங்கேயும் பாரம்பரியமான மிக்க கலைநயக்கக்கூடிய கோபுரங்கள், கோபுர காட்சி, சிவபெருமானுடைய ஆலயத்தில் பெரிய நாயகி அம்மன் உடனுரையாக முருகப்பெருமான் வீற்றிருக்கிறார் என்பதை மேகமும் வானமும் கோபுரமும் ஒன்றிணைந்தால் போல் இந்த கோவில் மதில் சுவர்கள், கல் மண்டபங்கள் அனைத்தும் மிகவும் அற்புதமான சிற்பக்கலையில் வீற்றிருக்கிறது. கோவில் தரிசனமே கோடி புண்ணியம் என்பது இந்த கிரிவலத்திடல். இந்த கோவில் தரிசனமும் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கட்டும். நன்றி. நற்பவி. முருகப்பெருமானுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 இன்னொரு பதிவில் நல்ல ஸ்தலத்துடன் சந்திப்போம். நன்றி. வணக்கம். அரோகரா. ஓம் ஸ்ரீம் சௌம் சரவணபவாய. ஓம் ஸ்ரீம் ஓம் சரவணபவாய. ஓம் ஸ்ரீம் சௌம் சம் சரவணபவாய சுப்பிரமணியோ. 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 அரோகரா. அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் ஸ்ரீம் சௌம் சம் சரவணபவாய சுப்பிரமணியோ. ஓம் ஸ்ரீம் சௌம் சம் சரவணபவாய சுப்பிரமணியோ. ஓம் சரவணபவாய. ஓம் கந்தாய. ஓம் முருகப்பெருமானுக்கு அரோகரா. 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 முருகப்பெருமானுக்கு அரோகரா. 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 வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 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 ஓம் ஸ்ரீம் சௌம் சம் சரவணபவாய சுப்பிரமணியோ. ஓம் ஸ்ரீம் சரவணபவாய சுப்பிரமணியோ. ஓம் ஸ்ரீம் சரவணபவாய சுப்பிரமணியோ. நன்றி. மற்றொரு பதிவில் பார்ப்போம்.